வீட்டை கட்டணும், என்ன வேணும்? வீட்டை கட்டணும், என்ன வேணும்? லேண்ட் வேணும், காசு வேணும், கல் வேணும், மண்ணு வேணும், சிமெண்ட் வேணும். கட்ட முடியுமா? பாபில் கோபுரத்தை கட்டுறதுக்கு எல்லாமே இருந்துச்சே, கட்ட முடியலையே. கல்யாணம் கட்டணும், என்ன வேணும்? ஆணுக்கு ஒரு பெண் வேணும், பெண்ணுக்கு ஒரு ஆண் வேணும். கட்ட முடியுதா? முடியலையே. குழந்தை பெற்றுக்கொள்ள என்ன வேணும்? எல்லாரும் எல்லாமே சொல்லுவாங்க பாருங்களேன். ஆனா நான் இன்னைக்கு ஒரு தெய்வீக உத்தமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு அடித்தள ஆதார சமாதானம் வேணும். ஃபர்ஸ்ட் சமாதானம் வேணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் தாவீது, இன்னொரு பக்கம் சாலமோன். தாவீது அனுபவசாலி, தாவீது யுத்த வீரன், தாவீது அரச பதவியில் இருக்கக்கூடியவன், தாவீது செல்வ வளங்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவன். எல்லா பவரும் அவன் கிட்ட இருக்கு. மணி பவர் இருக்கு, மேன் பவர் இருக்கு, மசில் பவர் இருக்கு. என்னென்ன பவர் வேணுமோ எல்லா பவரும் யார்கிட்ட இருக்கு? சத்தமா சொல்லுங்க, தாவீது கிட்ட இருக்கு. இப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, எல்லா பவரையும் வச்சுட்டு ஆள் பலம், பண பலம், மனசுல ஒரு உறுதி இருக்கு, எல்லா தைரியம் இருக்கு, எல்லாம் அவர் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படிவாங்க, எல்லா பவரும் இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஆலயத்தை நான் கட்ட போறேன், அரண்மனையை நான் கட்ட போறேன். ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்து. என்ன சொல்றாரு? நிறுத்து. உன்னால கட்ட முடியாது, கட்டனாலும் அது நிலை பெயராது, அது நிலையாய் நிற்காது. தாவீதே, உனக்கு அனுபவங்கள் இருக்கலாம், தாவீதே உனக்கு அரச பதவி இருக்கலாம், தாவீதே உனக்கு ஆள் பலம் இருக்கலாம், செல்வ பலம் இருக்கலாம், ஆனாலும் உன்னால கட்ட முடியாது. ஏன்னா உனக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன்? நீ யுத்த புருஷன். யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அடுத்த வினாடி அவங்க அவுட்டு. அல்லேலூயா. ரத்தம் எப்பவுமே அந்த பிரஷர் ஹையர் லெவல்லே இருக்கும். போட்டு தாக்குறதுலயே குறிக்கோளா இருப்பாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அதனால எல்லாத்தையும் வச்சு நீ கட்டலாம் நினைக்கிற, ஆனா கட்டினாலும் அது நிலையாய் நிற்காது, உன்னால் கட்டவும் முடியாது. என்ன ஆண்டவரே பண்றது? உனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் என்ன தெரியுமா? சமாதானம். சாலமோன்னா என்ன அர்த்தம்? கிரீக்க எபிரேய பதத்துல சமாதானம். சாலமோன் என்றால் சமாதானம். அவனுக்கு அனுபவம் இல்லை. என்ன, சின்ன வாலிபன், சின்ன பையன், பெரிய வசதி ஒன்றும் இல்லை, பெரிய மசில் பவர், உடல் வலிமை பெருசா ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா அவன்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு, சமாதானம். அவன் ஆலயத்தை கட்டுவான், அவன் அரண்மனையை கட்டுவான், அவன் ராஜ்யத்தை கட்டுவான், அவன் குடும்பங்களை கட்டுவான், அவன் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவான். ஏன்னா அவன்கிட்ட சமாதானம் இருக்கு. சாலமோனுடைய பிந்திய காலங்கள் எல்லாம், முந்திய காலங்களை பாருங்கள். அவன் குடும்பம் நல்லா இருக்கு, அவன் வீடு நல்லா இருக்கு, அவன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அவன் ராஜ்யபாரம் நல்லா இருக்கு, அவன் தேசம் நல்லா இருக்கு, அந்த தேசத்தின் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. அந்தந்த தேசத்தின் மக்கள் அவர்களுடைய நிழலிலே, குடிகளிலே நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அங்க சமாதானம் இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன, நீங்க உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ண போறீங்க? இந்த மாசத்துக்குள்ள இதை நான் முடிச்சாகணும், அதை முடிச்சாகணும். முதல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல நிறுத்து. அதை பண்ணணும், இதை முதல்ல நிறுத்து. ஆமா, எத்தனை முறை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசட்டும். ஆமா, முதல்ல நிறுத்து. அதை பண்ண போறேன், இவங்களை நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட போறேன், இவங்களை நான் ஆதாயப்படுத்திட போறேன், நான் கர்த்தருக்காக இதை பண்ண போறேன், அதை பண்ண. முதல்ல நிறுத்து. அல்லேலூயா. ஆமா, உள்ள ஒரே அப்படியே குருமா கண்ட குருமா கொதிச்சுக்கின்னு இருக்கு. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லு, கண்ட குருமா கண்ட விதமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, முதல்ல குருமாவை உட்கார வை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல்ல குருமாலாம் போய் உள்ள என்ன வரணும்? சமாதானம் வரணும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இருக்கட்டும், நல்ல விஷயம்தான், செல்வாக்கு நல்ல விஷயம்தான், செல்வங்கள் நல்ல விஷயம்தான், ஆள்பலம் நல்ல விஷயம்தான், அதெல்லாம் வேணும், வேணான்னு தேவன் சொல்லல. ஆனா எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை என்றால் கட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்தை கட்டணுமா, வீட்டை கட்டணுமா, பில்டிங்கை கட்டணுமா, வாழ்க்கையை கட்டணுமா, பிள்ளைங்க லைஃபை கட்டணுமா,
கணவன் மனைவி உறவை கட்டணுமா, ஆத்தும ஆதாயங்கள் செய்யணுமா, ஆண்டவருக்காக வாழணுமா, இவ்வுலகிலே நல்ல ஆரோக்கிய நிலைகள் வேணுமா, பெரிய உயர்ந்த நிலை அடையணுமா, என்ன வேணும்? அத சத்தமாதான் அந்த சமாதானம் இருந்தால்தான் எல்லாம் சாத்தியமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், சமாதானத்தை சாத்தியமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சாதனைகளை படைப்பீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, சாதிக்க வேண்டும் என்று ஆத்திரம் கொண்டவர்கள் ஏராளம். உலக வரலாறுகளை படித்து பாருங்கள். அது மகா அலெக்சாண்டரா இருக்கட்டும், கிரேட் அலெக்சாண்டரா இருக்கட்டும், அக்பரா இருக்கட்டும், நெப்போலியனா இருக்கட்டும், ஹிட்லரா இருக்கட்டும், எல்லாம் ஆத்திரம் பிடிச்ச மனுஷங்க தான். அவங்க சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். டென்ஷன்ல, பிரஷர்ல எல்லாம் எழுப்புனாங்க. ஆனா முடிவில் எல்லாத்தையும் அவங்க கையில இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சரித்திர புருஷர்களே சாட்சி பகிர்ந்தது யாரை தெரியுமா? சமாதான பிரபுவாம் இயேசு கிறிஸ்துவை. ஒரு சமயம் சரித்திரத்திலே நெப்போலியன் போனபோட் சொல்லி இருக்கிறாரு, நான் எவ்வளவு பெரிய யுத்த வீரன், என்னால எவ்வளவு பெரிய விஷயங்களை சாத்தியமாக்க முடிஞ்சிருக்கு, ரத்த ஆறை நான் ஓட விட்டு இருக்கிறேன், மக்களை அப்படிப்பட்ட ஒரு பயத்துக்குள்ள வச்சிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய இறுதி காலத்துல என்னால ராஜ்யத்தை கட்ட முடியல, ஒரு மனுஷனையும் கூட இப்போ இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சமாதானத்தையே பிரசங்கித்தார், சமாதானத்தையே வாழ்வியலாய் கொண்டார், சமாதானத்தையே உரைத்தார். ஆனா இன்னைக்கு உலகமே அவர் பின்னாடி போயிட்டு இருக்கு. நான் சொல்லட்டுமா, யாரை பின்பற்ற போகிறீர்கள்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரை பின்பற்ற போகிறீர்கள்? யாரை ஃபாலோ பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, நேத்து ஒரு சீரியல் பார்த்தேன், ஜிங்குன்னு ஒன்று இருந்துச்சு, ஜங்குன்னு ஒன்று இருந்துச்சு. ஆமா, அந்த ஜிங்கு ஜங்குலாம் லைஃப்லாம் ஜாங்கிரியா போயிடும். ஆமா, பிச்சு போட்டா மாதிரி ஆயிரும். சமாதான பிரபு, சமாதான காரணர், என் படைத்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, துவளாது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னாரே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? சோத்துரும், சோத்துரும். ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்ச முகமா லைட்டா வச்சுக்கோங்க, சோத்திரம் சொல்லுங்க. எப்போ? இப்போ சொல்றது இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறோம். எப்போ? ஆமா, மதியானம் வீட்டுக்கு போகும்போதே கடுப்பேத்துறதுக்காக வீட்டுக்கார் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார். அப்படி வரும்பொழுது சோத்துறங்க, உள்ள அப்படியே குருமா குதிக்கும், உள்ள குருமா கொதிக்கும். சோத்துறங்க, சோத்துற சிஸ்டர், சோத்துற சிஸ்டர். குருமா அப்படியே கொயிட் ஆகும். நான் சொல்லட்டுமா, நீங்க சேஃப் ஆயிருவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, எவ்வளவு குருமா கொதிச்சிருக்கு இன்னைக்கு, நேத்தா கொதிச்சிருக்கு. புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து குருமா கொதிக்குது. பிரோஜனம் இருக்குதா? குருமா கொதிக்குதுன்னா ஒண்ணும் இல்லை, அங்க ரத்த கொதிக்கிறது தான் குருமா கொதிக்குதுன்னு சொல்றேன். குருதி கொதிக்கிறது, குருமா கொதிக்கிறது, அதான் பிளட் பிரஷர். ஏதாச்சும் சாதிச்சிருக்கோமா? யாரும் சாதிக்கல. சாதிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் போயே சேர்ந்துட்டாங்க. ஆமா, சமாதானம். சாலமோன் சமாதானம் கட்ட முடியும், வீட்டை கட்ட முடியும், உன் குடும்பத்தை கட்ட முடியும், திருமண வாழ்க்கையை கட்ட முடியும், உன் பிள்ளைகள் பிறப்பு விஷயத்துல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை கட்ட முடியும், ஆரோக்கியத்தை கட்ட முடியும், செல்வங்களை கட்ட முடியும், வளமான எதிர்காலங்களை கட்ட முடியும். வழக்கரங்களை இருதயத்துல வச்சு, அப்பா எல்லா சமயத்திலும் சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாமா? ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆன்லைன்ல இணைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க வலது கரங்களை இருதயத்தில் வச்சு வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா சமயத்திலும் நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாங்கள் எதை குறித்தும் பதட்டம் அடையாமல், எதன் நிமித்தமும் நாங்கள் டென்ஷன் ஆகாமல் ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே ஆலயத்தில் மட்டுமல்ல, அனுதின வாழ்வில் எங்களுக்கு தருவீராக. என் மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டு, அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டு, எனக்கு சமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரயத்தை அவர் செலுத்தி, அப்போ அந்த சமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பாத்திரவானா இப்ப மாத்திட்டாரு. இப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன பாத்திரவானா மாத்தினதுனால நான் பிலீவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது என் லைஃப்ல அது பழிக்க ஆரம்பிக்கிறது.
அப்ப யார் பதற்றம் அடைகிறார்கள்? நம்பாதவர்கள். யார் கொந்தளிக்கிறார்கள்? நம்பாதவர்கள். யார் டென்ஷன் ஆகிறாங்க? நம்பாதவர்கள். யார் தன்னை சங்கடப்படுத்தி தன்னை சார்ந்தவர்களை சங்கடப்படுத்துகிறார்கள்? நம்பாதவர்கள். நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அசையாத உறுதியான சீயோன் பர்வதத்தை போல, ஒரு பர்வதத்தை போல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் எல்லாம் சமாதானமா முடியும். அந்த பக்கம் பிள்ளைங்க ஒண்ணு கத்துது, இந்த பக்கம் கணவர் கத்துறாரு, இந்த பக்கம் மனைவி கத்துறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கத்துறான், ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, உலகமே கத்துது. எனக்கு தெரியும் கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானமாக்குவார். நான் கத்த போறதில்லை, நான் டென்ஷன் ஆக போறதில்லை. ஏன்னா எனக்காக ஒரு சமாதானத்தை சவதரித்து சம்பாதித்து எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஏன் டென்ஷன் ஆக மாட்டேன்? நான் நம்புறேன், நான் உறுதியா நான் நம்புறேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்குள் வந்தால்தான் உங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியும். பிலிப்பியர் 4:6 சாதாரணமான வசனம் கிடையாது. கவலைப்படாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிராக்டிகல் லைஃப்ல பண்ணி பாருங்க, சாத்தியமே கிடையாது. கவலை வருகிற சூழ்நிலை வரும் பொழுது பதறதான் முடியும், பயப்படதான் முடியும், கத்ததான் முடியும், டென்ஷன் ஆகதான் முடியும், அப்படி விறுவிறுன்னு ஏறும், பெயின் ஆகதான் முடியும். அதன் மத்தியிலும் ஒருவனால் எவரால் ஸ்தோத்தரிக்க முடியும்னா நம்புறவனால சரியாயிரும். கணவரை மாத்துவார், மனைவியை மாத்துவார், இந்த வீட்டை மாத்துவார், என் மனநிலையை மாத்துவார். எல்லாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அழகா கண்ட்ரோல் பண்ணி அற்புதமா மாத்துவார். தேவன் செய்வார், தேவன் செய்து முடிப்பார். அந்த உறுதியான நம்பிக்கைகள், வலிமையான நம்பிக்கைகள் தான் ஸ்தோத்திரங்களை கொண்டு வரும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ண என்ன நடக்குதான் பாருங்க. பிலிப்பியர் 4:7 பாருங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண என்ன நடக்குதான்? எங்க 4:7 காணும்? 4:7. அப்பொழுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது, எப்பொழுது? இல்ல இதுல நம்ம டீட்டெயிலா போகாம அடுத்தது போவே கூடாது. நான் ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அப்படியே நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே குழந்தை இடுப்புல வச்சு அப்படியே நிலாசோறு ஊட்டுற மாதிரி நான் ஊட்டிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு தெளிவா நான் பிகினிங்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதனால நான் வந்து படபடப்பா போற ஆள் இல்ல. குழந்தைக்கு வந்து அப்படி இந்த ஊட்டு இவ்வளவு. சில பேர் தாய்மாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எம்மா நான் கூட சாப்பிட்டதில்ல, நீங்க கூட இவ்வளவு பெரிய உருண்டங்க. எம்மா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல. ஏசப்பா, அந்த தாய்க்கு இருக்கிற ஆத்திரம் அப்படியே புசு புசுன்னு ஆயிடணுமா புள்ள. கடைசியில் பார்த்தா வயித்தால தான் போகுது அந்த புள்ளிக்கு. ஆத்திரம் அப்படியே உருட்டி, நெய்ல உருட்டி, வெண்ணெயில உருட்டி, அப்படியே உருட்டி தள்ளுது. அந்த ப்ளீஸ்மா. பக்கத்துல தாய்மாரை பார்த்துக்கணும். மனசாட்சியில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம்? உங்களை சொல்லல, பொதுவா சில அநியாயக்கார தாய்ங்களா இருக்குதுங்க. ஓவர் அப்படி இப்படி ஆயிடணுமா அப்படியே குழந்தை. எல்லாத்திலும் ஒரு அளவு, எல்லாத்திலையும் ஓவர் செல்லும், ஓவர் சோறு. ஆமா, ஓவரா உன்னை மிதிக்க போகுதுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோ. எல்லாமே ஒரு லிமிட் தான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஓவரா இருக்கணும். ஏன்னா அவர் ஓவரா உசுர கொடுத்திருக்கிறார் பார். எல்லாம் லிமிட் தான். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் மொத்த புக்கையும் ஓபன் பண்ணி ஓவரா ஊத்துறது. அல்லேலூயா. பரம ரகசியத்தை சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஆமா. அப்போ எப்பொழுது, அதனால நான் தெளிவா இருக்கிறேன். அப்படியே ஓடுற மாதிரிலாம் இல்ல, தெளிவா உங்களை உட்கார வச்சு அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணி. அல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுக்கு சத்தான ஆகாரத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சத்தியம் சாதாரணமான சத்தியம் இல்ல. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு போயிடலாம், ஆனா கேட்கக்கூடிய தரமான சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை உருவாக்கும், உங்களை வெற்றியாளனாய் மாற்றும். ஆனால் திணிப்பெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, பிகினிங்ல இருந்து அழகா தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு வசனமும் தெளிவடையணும். எப்பொழுதுன்னா கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது. அப்படி ஸ்தோத்திரம் தானா வந்துருமா? வராது. நம்பும் பொழுது. என்ன நம்பும் பொழுது? என்னுடைய சமாதானத்துக்காக ஒருவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார், என் மீறுதலை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ஏன் கவலைப்படணும்? கணவன் மனைவி உறவுல ஒரு சமாதானம் வரும், பிள்ளைகள் விஷயத்துல ஒரு சமாதானம் வரும், என் வேலை விஷயத்துல ஒரு சமாதானம் வரும்.
சமாதானம் வரும்னா வெறும் ஏதோ சமாதானம் வரும்ன்ற அர்த்தம் அல்ல. சமாதானம் வரும்னா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கையில அந்த விஷயத்துல என்ன வெளிப்படணுமோ அந்த ஆசீர்வாதம் பூர்ணமாய் பூர்த்தியாய் வெளிப்படும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாடுல 250 இடத்துல ஷாலோம் என்ற வார்த்தை வருது. 250 இடத்துல ஷாலோம். தமிழ் பைபிள் அப்படி இருக்காது. எபிரேய தமிழ் பைபிள்ல சமாதானம்னு இருக்கும் பழைய ஏற்பாடுல 250 இடத்துல. ஆனா எபிரேய எழுத்துக்கள்ல எபிரேய பைபிள் எப்படி இருக்கும்னா ஷாலோம் என்ற வார்த்தை இருக்கும். நல்லா கவனிங்க, எந்தெந்த இடத்துலலாம் சமாதானம் சொல்லியிருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. அல்லேலூயா. ஆமா, கணவன் மனைவி உறவுல சமாதானம் ஷாலோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய டிராவல்ல சமாதானம் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவரை வெல்கம் பண்ணும்போது ஷாலோம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல ஷாலோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஷாலோம் சமாதானம் என்றால் ஏதோ அது ஒரு உணர்வு நிலை அல்ல, அது வாழ்க்கையின் இயல்பு. அது அல்லேலூயா. நான் கொஞ்சம் எப்படி உணர்றீங்க? இப்ப கொஞ்சம் நல்லா உணர்றேன். இப்ப எப்படி உணர்றீங்க? கொஞ்சம் நல்லா உணர்றேன். மதன் மேல கேட்டீங்கன்னா எப்படி உணர்றீங்க? இல்ல ஒரு மாதிரி பேடா உணர்றேன். இது ஒரு உணர்வு அல்ல, இது வாழ்க்கை. இது நம்முடைய உயிர் நாதம். முழுக்க முழுக்க நாம் வாழ வேண்டிய வாழ்வியல் முறைதான் சமாதானம் என்பது. சும்மா இப்போ உணர்ந்துட்டு அப்புறம் உணராம போற ஒரு விஷயம் இல்ல. எப்பொழுதுமே நம்முடைய உள்ளங்களோடு உயிரோடு கலந்து விட்ட ஒரு தேவரக தெய்வீக வாழ்க்கையில் அனுபவம் அது. அல்லேலூயா. அப்போ நீங்க சமாதானம் உங்க லைஃப்ல இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ அது நீங்க சும்மா அப்படி ஓகேங்க சமாதானமா இருக்குங்க, ரைட்டுங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க, அப்படி இல்லை. கலக்கங்களில், காயங்களில், வருத்தங்களில், வேதனைகளில், வியாதிகளில், உபத்திரவங்களில் எல்லா நிலையிலையும் உங்களை தழுவிக்கொள்ளும் ஒரு தேவரகமான பிரசன்னம். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானம் முழுமையா நம்ம லைஃபை கவர் பண்ணிக்கணும்னு சொன்னா சிலுவையில் சிந்திய ரத்தத்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். உயிருள்ள ரத்தம் பேசுகிறது. அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த சூழ்நிலை அது மாற்றும். நான் பதட்டப்பட போறதில்லை. நான் என்ன பண்ண போறேன்? ஸ்தோத்திரம் பண்ண போறேன். குடும்ப விஷயத்துல நான் பதட்டப்பட போறதில்லை, ஸ்தோத்திரம் பண்ண போறேன். வருமானங்களுக்கு அடுத்த விஷயத்துல டென்ஷன் ஆக போறதில்லை, ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்குதான் பாருங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன நடக்குதான்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ வாழ்க்கையில 2 பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஒன்று உங்கள் சிந்தனை, இன்னொன்று உங்கள் இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சிந்தனை, இன்னொன்று இருதயம். இதுதான் உங்க லைஃப். இது டேமேஜ் ஆச்சுன்னா லைஃபே போச்சு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சிந்தனையும் இருதயமும், இந்த மனமும் உங்களுடைய உணர்வும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் என்பது உங்கள் உயிரை குறிக்கிறது, உங்கள் சிந்தை என்பது உங்கள் ஆத்துமாவை குறிக்கிறது. அல்லேலூயா. மனிதன் 3 வகையான ஆள் தத்துவம். ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி என்பது இருதயத்தையும், சிந்தை என்பது ஆன்மா ஆத்துமாவையும் குறிக்கிறது. அல்லேலூயா. சரீரம் என்பது நாம் வெளிப்புறத்தில் காண்கின்ற ஒரு விஷயம். அப்போ எதுக்கு தான் சமாதானம் வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலுக்கு அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க உயிருக்கும் உங்க மனசுக்கும். அப்போ இந்த உயிருக்கும் மனசுக்கும் சமாதானம் வந்துருச்சுன்னா உங்க உயிரையும் உங்க மனசையும் இந்த சமாதானம் ஒரு அரண் போல காத்துக்கொள்ளுமா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீட்டில் என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு. சொல்லுங்களேன் என்னெல்லாம் இருக்குன்னு. வாட்ச் இருக்கு, பீரோ இருக்கு, டிவி இருக்கு. யாருக்கும் தெரியாது ஒரு 100 சவரன் நகை இருக்குது. யாருக்கும் தெரியாது கொஞ்சம் பணம் இருக்குது. ஆமா, எல்லாத்தையும் வச்சுட்டு திறந்து போட்டா வந்துக்கிறீங்க. எப்படி வந்திருக்கீங்க? இவ்வளவு பொருட்களை வச்சுட்டு அந்த பொருட்கள் சுத்திலும் சுவர் கட்டப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கோம். அல்லேலூயா. கட்டி வெளியே ஒரு டோரை போட்டு வச்சிருக்கோம். டோரை போட்டு ஸ்ட்ராங்கா பூட்டு போட்டு பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பூட்டு போட்டிங்களா? அதான தெரியல. அப்படி அரைச்சிருக்கீங்க. இங்க பூட்டை போட்டு இன்னும் இழுத்து, இல்லை வீட்டில் யாராச்சும் விட்டுட்டு
பக்கத்துல பார்த்து அந்த பித்தளை குண்டா வச்சிருக்கிறதுக்கு, அந்த 2 சவரம் தோடு வச்சிருக்கிறதுக்கு இத்தனை இழுத்து வந்திருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த பித்தளை அண்டான விட, நீ வச்சிருக்கிற அடுக்கு சட்டி குண்டான விட, உன் உயிர் என்ற இருதயமோ உன் ஆன்மா என்ற சிந்தனையோ எவ்வளவு மேலானது தெரியுமா? அப்போ இதுக்கு ஒரு சுவர் வேண்டாமா? இதற்கு ஒரு பூட்டு வேண்டாமா? இதற்கு ஒரு டோர் வேண்டாமா? இதற்கு ஒரு கதவு வேண்டாமா? அதன் பெயர்தான் சமாதானம். அரண் மாதிரி, பொக்கிஷம் மாதிரி இருக்கக்கூடிய உன் உசுரையும் உன் உயிரையும் உன் ஆன்மாவையும் ஆத்துமாவையும் மொத்தமா சரண் பண்ணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரண் தான் சமாதானம். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா. அதை விட அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்க சிந்தனையையும் உங்கள் இதயங்களையும் தேவனுடைய சமாதானம் என்ன பண்ணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் என்ன அர்த்தம்? பிகினிங்ல எங்க இருந்து வரேன்? இயேசு சிந்திய ரத்தம் எனக்காக என்று நீங்க பிலீவ் பண்றீங்களா? அந்த சிந்தையில நீங்க இருக்கும் பொழுது, ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும்போது, அந்த தாட்டோல நீங்க இருக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க உயிரையும் உங்க ஆன்மாவையும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலம் கிடைத்த நம்பிக்கை நிமித்தம் இந்த சமாதானம் ஒரு அரண் மாறி, ஒரு மதில் சுவர் மாறி, ஒரு கோட்டையை காப்பாற்றும் சுவர் மாதிரி சரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப யோசித்து பாருங்க, இது எவ்வளவு முக்கியமானது நம்ம லைஃப்ல. இது சமாதானம் எவ்வளவு முக்கியமானது, தேவ சமாதானம் எவ்வளவு முக்கியமானது. ஆமா, வீட்டுல சுவர் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? கண்ணு மூடி எவ்வளவு நிம்மதியா தூங்குறோம் வீட்டுல, கதவை சாத்தி போட்டு. சுவர் இருக்கு, கதவு இருக்கு, எல்லாம் சாத்தி தாப்பால் போட்டு நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய உயிரும் உங்கள் இருதயம் உங்கள் ஆன்மாவும் உங்கள் மனதும் நிம்மதியா இளைப்பாறணும்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய ஒரு கோட்டை சுவரின் பெயர் தான் தேவ சமாதானம். தேவ சமாதானம், தேவ சமாதானம்.